திமுக வெளியிட்டிருப்பாங்கன்னு வைங்க. நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் பண்றீங்களே, அது வெளியே வர்றது வந்து திமுகவுக்கு நஷ்டம் நினைக்க மாட்டாங்களா? அதைத்தானே விஜய் ஐயாவும் சொன்னீங்க 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ திமுக எப்படி உங்க விஜய் ஐயா கருத்துப்படியே எப்படி திமுக அதை வெளியிட்டு தங்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரமாட்ட அதை எடுப்பாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. சரி, அண்ணா திமுக எல் முருகன் அண்ணா திமுக வெளியிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் கட்சி ரெட்டலை வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி எம்ஜிஆர் சொல்லி நீங்க ரெட்டலை ஓட்டு குறி வச்சு போகும்போது அதை எப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல் முருகன் அது எப்படி அவருக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல என்னங்க அதுல லாபம் இருக்கு அவருக்கு? லாஜிக் இல்லைல்ல. நீங்க வெளியிட்டிருப்பீங்கன்னு பார்த்தா அது ஒரு லாஜிக் இருக்கு. அது கூட நான் நீங்க வெளியிட்டிருக்கீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா 300 கோடி ரூபாய் பொருள், அதை மண்ணில் தூக்கி போட மாட்டீங்க. இதை வச்சு என்னை வெளிவிடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லியே நீங்க லாபம் பார்ப்பீங்களே தவிர அதை வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க போக மாட்டீங்க. நேற்று தானே வெளிவிடாம தடுத்துட்டாங்க, நீங்க வெளியே வந்ததும் அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்களும் அதை பண்ணல. என்னோட லாஜிக் படி விஜயும் அதை பண்ணல. எல்லாரும் விஜய் பண்ணாங்கன்னு விஜய் மேல குற்றம் சாட்டுறாங்க, விஜயும் அதை பண்ணல.